யூஸ்டு கார் வாங்குறதுல நிறைய விஷயங்கள் ஸ்கேம் நடக்குது அப்படிங்கிறது நம்மளே நிறைய பேசியிருக்கிறோம். நிறைய சேனல்ஸில் வந்து அதை பற்றி பேசியிருக்கிறாங்க. நிறைய அந்த மாதிரி யூஸ்டு கார் வாங்கி அவதிப்பட்டவங்களோட வீடியோஸ் நிறைய நம்ம பார்த்துருப்போம். ஹிஸ்ட்ரிலாம் செக் பண்ணி இந்த வண்டி 2 மாதம் முன்னாடி வாங்கினேன் நான். இப்போ மெக்கானிக் என்ன சொல்கிறாரு, இன்ஜின் போயிடுச்சு 2,01 கிலோமீட்டர் வண்டிங்கிறாரு. எனக்கு ஷாக்காக இருக்குது எனக்கு. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு நியூ கார்லையும் நடக்குது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, சமீபத்தில் நம்ம பையிங் சப்போர்ட் வந்து உங்களுக்கு பண்ணுறோங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த பையிங் சப்போர்ட்டில் நம்மளோட சப்ஜெக்ட்லேயே, அதாவது நம்ம கேசஸ்லேயே நிறையா பார்த்த கம்ப்ளைண்ட்ஸை தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இது ஒரு கலெக்டிவாக இந்த வீடியோ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக நம்ம யோசித்து வேறு வழியே இல்லை, இதை பண்ணி தான் ஆகணும். இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக, இதை கண்டிப்பாக நியூ கார் பையர்ஸுக்கு இது ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அப்போது ஒரு பிடிஐ நம்ம பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம், முக்கியமாக பையிங் சப்போர்ட்டில், அதுவும் இந்த ஃபினான்ஷியல்ஸில் நிறைய குளறுபடி ஆகுது. நிறைய பேர் இதில் போய் லாக் ஆகிட்டு முழிச்சிட்டு நிற்கிறாங்க. அப்போது இந்த ஃபினான்ஷியலில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணது, நம்மக்கிட்ட கம்ப்ளைண்ட்ஸாக வந்த விஷயங்கள், இது எல்லாத்தையும் தான் வந்து ஒரு டிஸ்கஷனாக வந்து பண்ண போகிறோம். நம்ம சேனலில் பையிங் சப்போர்ட், பிடிஐ இது எல்லாமே வந்து பண்ணுறோங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்கேஸ் அதோட சப்போர்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்கே கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை அவைல் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கூட ஒர்க் பண்ணுறது யார் அப்படின்னா நம்ம விஜய் ப்ரோ தான் நம்ம கூட பண்ணுறாரு. அப்போது இந்த டீலர்ஸ் கூட நிறையா நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க, காரோட பையர்ஸ் கூட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க. அப்போ டே இன் அண்ட் அவுட் வந்து அந்த விஷயத்தில் என்ன பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறது நிறையா விஷயங்கள் இன்ஃபேக்ட் நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம வந்து கன்சல்டன்ட் மட்டும்தான் வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்டிங் பண்ணுறோம். நான் வந்து ஒரு பையிங் சப்போர்ட்டில் ஒரு கன்சல்டேஷன் மட்டும் கொடுக்குறேன். பட் விஜய் தான் வந்து இதுக்கு பின்னாடி இருக்க விஷயங்கள் எல்லாமே பார்க்குறாரு. அப்போ இதோட கிரே ஏரியா, இதோட டார்க் சைடு அவர் வந்து கிளியராக நிறைய விஷயங்களை வந்து பார்த்துருக்காரு. அதில் ஒவ்வொன்றா வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ரோ, ஃபஸ்ட்டு வந்து பிடிஐ. அப்போ பிடிஐ அப்படிங்கிறது ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டெலிவரி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காரில் என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணுறதுக்கு தான். பட் இதில் நம்ம ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ், அதாவது பிடிஐங்கிறது பண்ணணும், அவங்க அலோவ் பண்ணணும் அப்படிங்கிறது ரூல் இருக்கோ இல்லையோ, பட் இது ரைட்டு. அதாவது ஒரு பையர் ஒரு பிடிஐ பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறதுங்கிறது அது வந்து ஒரு ரைட் அவர் கேட்குறது. ஆனால் நம்ம இதில் என்ன சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறோம்? ஆமாம் சார், அதாவது ஃபஸ்ட்டு இப்போ பிடிஐ அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா, இப்போ நம்ம சமீபகாலமாக ஆக்சுவலாக நம்ம முன்னாடிலேருந்தே பண்ணிகிட்டு இருக்கோம். பட் அந்தளவுக்கு நியூ காரோட யூஸ்டு கார் இன்ஸ்பெக்ஷன் நிறைய கேட்டாங்க. நியூ கார்லேயும் நிறைய இஷ்யூஸ் வரதுனால தான் நம்மள்ட்ட இது நம்ம ஆரம்பிச்ச சர்வீஸுங்கிறத விட மக்கள்கிட்டேருந்து வந்த சர்வீஸ். ஸோ அதையும் நம்ம எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ பரவலாக நிறைய ஏஜிங் ஸ்டாக்ஸ் வெஹிக்கிள் வருது, நிறைய மாடல்ஸ் வருது, நிறைய ஃபீச்சர்ஸ் வருது. ஸோ அங்கே தான் நம்ம இதை வந்து ஒரு சர்வீஸை வந்து நம்ம ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணி ஒரு 7 to 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸான டெக்னீஷியன்ஸை வச்சு இதை நம்ம பண்ணுறோம். கரெக்ட். ஸோ இப்போ நம்ம இதில் இருக்கிற பிரச்சனைகளை பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த பிடிஐயை நம்ம அலோவ் பண்ணுறதுலேயே கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அதுதான் சொல்ல வரேன். ஸோ அப்படி வந்து நம்ம பண்ணுறப்போ இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு எல்லா மக்களும் பிடிஐ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. ஸோ உடனே இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து புக் பண்ணுறப்போ எல்லாம் ஓகே சொல்லிவிட்டு, ஆனால் பேமெண்ட்ஸ் வாங்கினதுக்கப்புறம் இல்லைங்க பிடி அலௌடு இல்லை, எங்கள் மேனேஜ்மெண்ட் படி அலௌடு இல்லை அப்படின்னு. இன்னொருத்தருங்க சில பிராண்டில் வந்து பிராண்டே அலோவ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே நம்ம கஸ்டமர் என்ன பண்ணுறது, பிராண்ட் அலோவ் பண்ணலையா அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட் இல்லை ஏதாவது ஒன்று காட்டு அப்படின்னா, அப்படி எதுவும் எங்கள்கிட்ட இல்லை, அப்படிலாம் நாங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது அப்படின்றாங்க. சரி, அந்த பிராண்டுக்கே நான் மெயில் போடுறேன்னு மெயிலே போட்டிருக்காரு. மெயில் போட்டு அவங்க வந்து இல்லை நீங்கள் பண்ணிக்கோங்கன்னே அவங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அதை போய் கேட்டால் அப்புறம் அப்படிங்களா, சரி நான் ஷோரூம் எடுத்துகிட்டு வந்து பண்ணலாம், ஆனால் ரிஜிஸ்டர் பண்ணி தான் நான் கொண்டு வர முடியும் அப்படின்றேன். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அது பண்ணாலும் அதில் என்ன பிரோஜனம் பெருசாக இருக்க போகுது அப்படிங்கிறது தெரில. ஏன்னா அந்த பிராண்ட் ஒரு இந்தியன் பிராண்டு நமக்கு தெரியும், அதில் நிறைய இஷ்யூஸும் வருது. ஸோ அந்த பிராண்ட்ஸ்லாம் இது நிறையா நடக்குது. பிடிங்கிறதே அவங்க தான் ஏன் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னா, அங்கே தான் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அது 2 இந்தியன் பிராண்ட்ஸ்லுமே இருக்குதான். அதில் மேஜராக எந்த பிராண்டுன்னு நமக்கே தெரியும். ஸோ அந்த பிராண்டில் இருக்கிற டீலர்ஸ் வந்து இருக்கிறதுல ஏற்கனவே அவங்க ஆஃப்டர் சேல்ஸ் ஒஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. சேல்ஸ்லேயே இதுலேயே வந்து பயங்கரமாக அவங்க வந்து இந்த பிடிஏ வந்து அலோவ் பண்ணதாகட்டும், இல்லை வெஹிக்கிளோட ஏஜிங்கே சொல்லாமல் நிறைய சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே தான் இதில் வந்து ரொம்ப மேஜரான இஷ்யூஸ் பார்க்குறேன். இப்போ இதில் வந்து ஒரு ஓப்பன் கொஸ்டின் நான் டீலருக்கு வைக்கிறேன். உங்களோட காரில் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தால் நீங்கள் ஏன் பிடிஐ வந்து அலோவ் பண்ண மாட்டீங்க? ஓகே, அப்போ ஒரு பையர் வந்து ஒரு காரை இன்ஸ்பெக்ட் பண்ணி அவர் வாங்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுக்கு என்ன காரணம்? அது
கண்டிப்பாக அவங்களோட ரைட்டு, அதை நீங்கள் அலோவ் பண்ணியே ஆகணும். ஒரு 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா கொடுத்து ஒருத்தர் ஒரு கார் வாங்குறாருன்னா அந்த காரை வந்து அவர் பார்க்காம இன்ஸ்பெக்ட் பண்ணாமல் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுல அர்த்தமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக எனி டீலர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது அவங்களோட ரைட்டு, நீங்கள் அலோவ் பண்ணியே ஆகணும். சரி, இப்போ நம்ம வீடியோ பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம டிஃபெக்ட்ஸாக வந்து நம்ம பார்த்துருப்போம்? ஆமாம் சார். இப்போ மேஜராக நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த லாஜிஸ்டிக்ஸ்லேயும் இல்லை இவங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷனில் நடக்கிற ஆக்சிடென்ட்ஸ். அதாவது அது ஒன்று ஃப்ரண்ட்டாக இருக்கலாம், இல்லை பேக்காக இருக்கலாம், இல்லை சைட் டோர்ஸ், இந்த மாதிரி நிறைய ரீபெயிண்டட் வந்து நம்ம வந்து நிறைய பார்த்துருக்கோம். ஆக்சிடென்ட்டான டேமேஜஸ்லாம் ஆனது நிறையா பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டில் பக்காவாக ரெடி பண்ணி நம்ம பெங்களூரில் பண்ண ஒரு பிடியில் ஒரு வெஹிக்கிளில் எப்படி அந்த வண்டி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னே தெரில. அங்கே வந்து நின்றுச்சு, கீ பேரல் இருக்குல்ல, அதில் கீயை போட்டு கீயே எடுக்க முடியல. அந்த வண்டி அப்புறம் தான் நம்ம அது ஃபஸ்ட்டு அவங்க சாவி கொடுத்தப்போ பார்த்துருக்காங்க. சரி, இது ஏதோ கிரீஸ் இல்லாமல் இல்லை ரொம்ப ஏஜிங்காக இருக்க போல், அதனால் இருக்கும் போலன்னு பார்த்தா ஏஜிங்லாம் இல்லை, ஜஸ்ட் 2 months ஓல்டு தான். அதுக்கப்புறம் பார்க்குறப்ப தான் அதோட போனட்டு பம்பரு எல்லாமே ரீபெயிண்டட். ஆனால் அந்த ஃபயர் வால் அளவுக்கு அடி இல்லை. ஆனால் அந்த ஸ்டேரிங்லேயும் அந்த செட்டப்லேயுமே ஏதோ பண்ணியிருக்காங்க. அவங்களால கீயை போட்டு எடுக்க முடியல. நீங்களே எங்கே எடுங்கன்னு வந்து நம்ம பிடி போன பர்சன் வந்து சொன்னப்போ ஒருத்தட்ட 1/4 மணி நேரமாக ட்ரை பண்ணி கீ எடுத்திருக்காங்க. கீ பேரல்லே இஷ்யூ. அது வந்து அசால்ட்டாக சொல்கிறாங்க, இல்லை அது ஒன்றும் இல்லை, நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றோம், நீங்கள் பரவாயில்ல டெலிவரி எடுத்துக்கணும் வேறு கஸ்டமர் சொல்லியிருக்காங்க. அந்த கஸ்டமரு ஆக்சுவலாக ஆஃப்டர் பேமெண்ட்டுக்கு டெலிவரிக்கு முன்னாடி நம்மளை கூப்பிட்றாரு. ஸோ நம்ம மெஷர்மெண்ட்ஸ்லாம் பார்த்து அதுக்கப்புறம் இல்லை ரீபெயிண்ட் ஆகிருக்குன்னு சொன்னோடனே இருங்க நாங்கள் செக் பண்ணுறோன்னு சொல்லிட்டு உடனே யார்டுக்கெல்லாம் பேசிட்டு ஆமாம் அது ஒன்றும் இல்லை, போன வாரம் ஒரு மரம் விழுந்துருச்சு அதனால தான் பண்ணியிருக்கோன்றாங்க. மரம் விழுந்தது அதுக்கான ஃபோட்டோஸோ இல்லை எவிடன்ஸோ எதுவுமே இல்லை. அது பார்த்தா மரம் விழுந்த மாதிரி தெரியல, ஏதோ ஒரு லாஜிஸ்டிக்ஸில் நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம். பட் அதுக்கும் கீ பேரலுக்கும் என்ன சம்மந்தம்? ஏன் போட்ட கீயை வண்டியிலேருந்து எடுக்க முடியல? அதுதான் கொஸ்டின். அந்த வண்டி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணே சொல்லலாம், ஸ்கார்பி எண்ணு எக்ஸ்ப்ளோரரு கிட்டத்தட்ட 28 லட்சம் 29 லட்சம் டாப் எண்டு அந்த கஸ்டமரு அங்கே நம்ம பெங்களூரில் வாங்கியிருந்தார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அந்த ஏஜிங் வெஹிக்கிள் சார். அந்த ஏஜிங் வெஹிக்கிள் என்னன்னா திட்டத்தட்ட அதுவும் நம்ம மெயினாக அந்த டாட்டாவில் சொல்லலாம், இங்கே சென்னை லெவலில் இந்த டீலர்ஸில் நடக்கிறது தான் சொல்கிறோம். நிறைய பேர்ட்டு இன்னும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் அந்த வெஹிக்கிள் ஸ்டாக் இருக்குது. ஆனால் புக்கிங் எடுக்கிறப்ப 2 to 3 months ஓல்டு அப்படின்னு சொல்லி புக்கிங் எடுத்திருக்காங்க இந்த இயர் எண்டில். அவங்களுக்குலாம் என்ன பார்த்தீங்கன்னா பெருசாக ஆஃபரும் தரல. அந்த ஏஜிங் வெஹிக்கிள் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க அக்டோபர் நவம்பர் தான் சொல்லி புக்கிங் எடுத்து ஆஃபரையுமே கம்மியாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஆஃபர்னால் பெருசாக கூட இல்லைங்க, வெறும் 40,000 ரூபாய் தான் சொல்லியிருக்காங்க. கடைசியில் நம்ம பிடி சில பேர் கூப்பிட்டதுனால நமக்கு போனப்போ தெரியுது, நம்ம செக் பண்ணிட்டு சொல்கிறோம் இது ஜனவரி வண்டி பிப்ரவரி வண்டின்னு. பாரு ஜனவரி வண்டியா பிப்ரவரி வண்டியா எனக்கு வேணாம் அப்படின்றாங்க கஸ்டமர். இதனாலே என்ன பண்ணுறாங்க, உடனே அப்போ பிடி வந்து அளவுக்கு வராதிங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் ஒரு 2-3 பிராண்டில் நம்ம பண்ணுறப்போ, அது மாதிரி 2-3 டீலர்கிட்ட பண்ணுறப்போ இந்த டாட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராஸ் ஆகலாம், நெக்ஸான் ஆகலாம், நிறைய இஷ்யூஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். மெயினாக அந்த டிஆர்எல் லைட்டு, டெயில் லைட்ஸில், பேனல் கேப் இஷ்யூவில் ஒரு இதெல்லாம் பேனல் கேப் இஷ்யூ வந்து நாங்கள் அது நார்மலாக இருக்க விட ரொம்ப அதிகமாக இருக்குன்னு ஒரு காரில் அதாவது அல்ட்ராஸ்லேயே சொல்லியிருந்தோம். அவங்க ஒத்துக்கவே இல்லை. அப்புறம் நம்ம வந்து கஸ்டமரோட பர்மிஷன் கேட்டு டீலர்ட்டையும் நாங்கள் தண்ணி ஊற்றி பார்க்கலாமா அப்படின்னே கேட்டு நம்ம தண்ணி ஊற்றி பார்த்தோம். அது கரெக்டாக பூட்டுக்கே போச்சு. அதுக்கப்புறம் உடனே வந்து உங்களுக்கு வேறு வண்டி தரோன்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த கஸ்டமர் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு அல்ட்ராஸே வேணான்னு சொல்லிட்டாரு. அது நம்ம தப்பு இல்லை. உடனே வந்து அந்த டீலர் வந்து அவங்கள்ட்ட இந்த ஒரு பிராண்ட் இல்லை, ஐ மீன் டாடா மட்டும் இல்லை, வேறு வேறு பிராண்ட்ஸும் இருக்குது. எங்கேனாலும் இவங்களா பிடிஐனா உள்ள வராத அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக அந்த இடத்துல பிடிஐனே நடக்கிறது இல்லை. தெரிஞ்சவங்க வரைக்கும் நம்மகிட்ட கேட்குற வரைக்கும் நம்ம பண்ணுறோம். அவங்க வந்து தேர்ட் பார்ட்டி பிடிஐ அலௌட் இல்லை. அப்போ பிடிஐ என்னன்னா நீங்கள் வேணால் வந்து பார்த்துட்டு போங்கன்றாங்க. இவங்க அந்தளவுக்கு நிறைய நியூ பையர்ஸ் இருக்கனால அவங்களுக்கு எந்தளவுக்கு பார்க்க முடியும்னு தெரில. ஸோ இந்த ஏஜிங் வெஹிக்கிளில் வந்து இந்த ஸ்டாக் வெஹிக்கிளில் வந்து ஆக்சுவலாக ஆஃபர் கொடுக்கலங்கிறதான் உண்மை. அதுக்கான காம்பன்சேஷன் கொடுக்கறது இல்லை. நிறைய ஜனவரி பிப்ரவரி வெஹிக்கிள் தான் சார் இருக்குது. இப்போ கூட நம்ம போய் பார்க்குறப்ப அந்த யார்டில் இப்போ புது பஞ்சு வரப்போகுது 1 or 2 weeksல பார்த்தீங்கன்னா ஒரு 50 பஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் அப்போ நெக்ஸ்ட் டைம் அப்போ தரப்போ கொஞ்சம் பெட்டராக ஆஃபர் பண்ணணும். அதை பண்ண மாட்டாங்க. ஆனால் புக்கிங்கை மட்டும் எடுத்துடுறாங்க. அப்போ நியூ கார் வந்து வாங்கும்போது டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது தான் பையர்ஸ்க்கு வந்து தேவைப்படுது. ஏன்னா யூஸ்டு காரில் நிறைய அதில் வந்து ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் மறைச்சி தான் அந்த காரை சேல் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நியூ காரில் இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னா ட்ரஸ்ட் அப்படிங்கிறது உடையுது. கண்டிப்பாக டீலர்ஸ் தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்களை ஓப்பனாக ரிவீல் பண்ணி உங்களோட பிஸ்னஸ் வந்து பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த வின் நம்பர்ஸே வந்து நிறைய விஷயத்தில் பிளேட்டையே நம்ம பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வின் நம்பர் பிளேட்டே வேற இருக்குது. அதாவது போனட் நம்ம ஃபயர்வால் அங்கே இருக்கிற சேசிஸ் நம்பரும் இங்கேயுமே வேற இருக்குது. இதை நம்ம பிடி கஸ்டமர் கூப்பிட்டதுனால நம்ம பண்ணதுனால அதை சொன்னோம். அந்த கஸ்டமரும் என்ன பண்ணிட்டாரு, பார்த்த உடனே இன்ஃபேக்ட் ஒரு லோனே ரிலீஸ் பண்ணிட்டாருப்போம்.
அவருக்கப்புறம் எனக்கு வண்டியே வேணான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. அப்புறம் அந்த டீலர் நம்மளை அப்ரோச் பண்ணாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம vlogging பண்ணுறவங்க, ஐ மீன் நம்ம ஆட்டோமொபைல் சேனல் வச்சுருக்கோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, இதை நீங்கள் எங்கேயும் சொல்லலாம் வேண்டாம், அது மேனுஃபேக்சர் சைடில் நடந்த இஷ்யூ தான், அவங்களுக்கே கம்ப்ளைண்ட்டை பண்ணிட்டோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க வேறு அந்த நம்பர் பிளேட்டை ஐ மீன் வின் பிளேட்டை வேறு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த கஸ்டமர் வந்து எனக்கு அந்த பிராண்டே வேணாண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் லோன் இதுக்கே ஒரு இஎம்ஐ போனாலும் பரவாயில்ல, என் சிபில் அடையாலும் பரவாயில்ல, வேணான்னு சொல்லி பயந்துட்டு போயிட்டார். ஏன்னா அந்த வண்டியில் அது மட்டும் இல்லாமல் டோர் அலைன்மெண்ட் இஷ்யூமே இருந்தது. கீழே பார்த்தீங்கன்னா அழகாக நம்ம 2 விரல் விடுற அளவுக்கு டிரைவரோட டோர் மட்டும் கொஞ்சம் அப்லிஃப்ட் ஆயிருந்தது. ஸ்பெசிஃபிக்காக பிராண்ட் நேமை மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்வீங்க உனக்கு இந்தியன் பிராண்ட்னா பிடிக்காது அப்படிலாம். பட் ஃபேக்ட்டு தான் நடந்ததை தான் வந்து நம்ம சொல்கிறோம். ப்ளீஸ் அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். இன்னொரு பீடியில் நம்ம பார்த்த விஷயம் என்னென்னா, ஒரு காரு ஒரு நைட் எடிஷனுங்கிறது என்னது, எல்லாமே பிளாக்காக இருக்கணும், இன்டீரியரும் பிளாக்காக இருக்கணும். வெளியில் எல்லாமே பிளாக்காக இருக்குது, இன்டீரியர் பொருளாக பப்பரப்பான்னு ஒயிட்டாக இருக்குது. அப்போது அந்த அளவுக்கு QA வந்து கம்ப்ளீட் பண்ணி ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து வெஹிக்கிள் வெளியில் வந்து சேலுக்கு வந்து வருது. அந்த சேல்ஸில் நம்ம அதை பார்க்காம எடுத்துட்டோம்னா ஓகே நைட் எடிஷன்னா இப்படி தான் இருக்கும் போல் நினச்சி எடுத்துருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் அந்த காரை வந்து விற்கிறாங்க. அது வந்து டோட்டலி அது ஆக்சுவலாக டார்க் எடிஷன். ஆமாம், டார்க் எடிஷன். அவர் வந்து பார்க்குறப்ப உள்ள எல்லாமே நமக்கு வந்து பீஜ்லேயும் ஆஃப் ஒயிட்லேயும் இருக்குது. ஈவன் டோர் ட்ரிம்ஸ்லாம் கூட அந்த கலரில் இருந்தது. நம்ம பிடியில் அப்புறம் சொன்னோம் இது இப்படி இல்லை அப்படின்னு. அதுக்கு வந்து சேல்ஸ் பர்சன் வேறு இல்லை இப்போ புதுசாக விட்டுருக்காங்கன்னு வேறு சொல்கிறாரு. அதுக்கு நீங்கள் டார்க் எடிஷன் வாங்க கஸ்டமர் சொன்னேன். கஸ்டமரும் நானும் இந்த வண்டி நேரில் பார்த்தது இல்லைங்க, ப்ரௌசரில் ஆட்லேயும் தான் பார்த்துருக்கேன். சரி வெளிலலாம் பிளாக்காக இருக்கே ஓகேன்னு நினச்சேன், உள்ளே இப்படி இருக்குன்னு நானும் நினச்சேன் அப்படின்னாரு. அப்புறம் பீட்டில் போய் ரிஜெக்ட் பண்ணோன்னே அதே மாதிரி இன்னொரு டார்க் எடிஷன் அதே யார்டில் வேறு வண்டி இருந்தது. அப்புறம் பார்த்தோன்னே அவருக்கு வேறு வண்டி தரன்ட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு மேனுஃபேக்சரிங் இஷ்யூஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் ஏன் சொல்கிறோன்னா, நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. புது கார் தானே எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைங்கிறது இருக்கணும். பட் இருந்தாலும் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்து எடுத்துக்கணும். ரைட், இது வந்து நம்ம PDIயில் பண்ணது. அதுக்கப்புறமா இப்போ நம்ம பையிங் சப்போர்ட்டில், அதுவும் முக்கியமாக ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸில் நிறைய குளறுபடி வந்து நடக்குது. நம்ம நாலேஜுக்கே இல்லாமல் லோன் வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த மாதிரி விஷயங்களும் நிறைய நடக்குது. அப்படி நம்ம பார்த்த கேசஸ் சமீபத்தில் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம அதில் பார்க்குறப்போ மெயினாக எங்கே நடக்குதுன்னா, நம்ம வந்து பையிங் சப்போர்ட் பண்ணுறோம் தெரியும். ஸோ நம்மள்ட்ட வரவங்கள்ட்ட நம்ம சொல்கிறோம் நாங்கள் வந்து நம்ம சைடு லோன் ரெஃபர் பண்ணுறோம். எல்லாம் நான் நினைக்கிறாங்க சரி இவங்க சைடில் பண்ணுறாங்க, இவங்களுக்கு அதில் ஏதாவது கமிஷன் இருக்கும், பேமெண்ட்ஸ் இருக்கும், அந்த ஆங்கிள் நினைக்கிறாங்க. அதை தாண்டி சரி நீங்களே உங்கள் சைடில் பண்ணிங்கனாலும் அந்த ஹோல்டுங்கிறது நம்மள்ட்ட இல்லாத வரைக்கும் அதில் பிரச்சனை தான். ஏன்னா நம்ம சமீபத்தில் பார்த்துருக்கோம், சும்மா நீங்கள் வெஹிக்கிள் புக் பண்ணிவிட்டு புக் பண்ணுறப்ப என்ன பண்ணுறாங்க, ஓகே உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருங்க, நாளைக்கே பே ஸ்லிப் அனுப்பிடுங்க, அதை அனுப்பிடுங்க, எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க. அப்படி கொடுக்காதீங்க. புக்கிங் பண்ணிவிட்டு வெஹிக்கிள் ஸ்டாக்கில் இருக்குன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகலாம், இல்லைன்னா அலோகேஷன் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து எல்லா டாக்குமெண்ட்டையும் கொடுத்துட்டீங்கன்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, சாரி மந்த்து மிட்லேயோ இல்லை இந்த எண்டுலையோலாம் புக் பண்ணுறோன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு வண்டி வருதோ இல்லையோ உங்களுக்கு நாலேஜ் இல்லாமையே லோனை மட்டும் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணி. லாஸ்ட் வீக் வந்து ஒரு கன்சல்டிங் காலில் இதே இஷ்யூ தான். என்னென்னா வண்டி அலோகேட் ஆகலை, மார்னிங் வந்து ஒரு டாக்குமெண்ட், அதாவது டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்குறாரு, புக்கிங் அட்வான்ஸ் கொடுக்குறாரு, டாக்குமெண்ட்லாம் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஈவினிங் லோன் ரிலீஸ் பண்ணுறாங்க, லோனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவருக்கு அது தெரியவே இல்லை. லோன் ரிலீஸ் பண்ணிருச்சு. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவருக்கு வந்து மெசேஜ் வருது. அப்போ தான் அவருக்கே தெரியுது வெஹிக்கிளே அசைன் பண்ணாமல் எப்படி வந்து ஒரு ஃபுல் பேமெண்ட் வந்து நீங்கள் எடுக்க முடியும். அப்போது ஒரு பையராக நீங்கள் பார்த்துக்க வேண்டிய விஷயம் என்ன, உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் புக்கிங் அட்வான்ஸ் கொடுக்குறீங்க, நீங்கள் லோன் ப்ராசஸை என்னைய கேட்டால் உங்களுக்கு வெஹிக்கிள் அலோகேஷன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் கூட நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வெஹிக்கிள் அலோகேட் ஆயிடுச்சாங்கிறத நீங்கள் நேரில் போய் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் அந்த லோன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபுல் பேமெண்ட்டே வந்து ரிலீஸ் ஆகும். ஆமாம், இப்போ சப்போஸ் ஒரு வெஹிக்கிள் புக் பண்ண போகிறீங்க, அவங்க ஸ்டாக் இருக்குன்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் வந்து நான் வெஹிக்கிளை பார்த்துட்டு கூட நம்ம புக் பண்ணிக்கலாமா அப்படின்னு கூட கேளுங்க. ஏன்னா ஃபிசிக்கலாக ஸ்டாக் இருந்தால் நீங்கள் போய் பார்க்கலாம். அந்த இடத்துல நீங்கள் புக் பண்ண முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஃப்ரீடமும் தருவாங்க. ஒன்ஸ் புக் பண்ணிட்டா அவ்வளோதான், நம்மளை அவங்கள கையிலே பிடிக்க முடியாது, நம்ம அவங்கள பிடிக்க முடியாது, அவங்க நம்மளை பிடிக்காதான் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் நடக்குது. ஸோ அப்படி இல்லை, இப்போ ஸ்டாக் இல்லை, நான் ஆர்டர் எடுத்து தான் பண்ணுறேன்னா அப்போ நம்பி புக் பண்ணிவிட்டு வெஹிக்கிள் அலோகேஷன் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெஹிக்கிள் அலாட் ஆகிடுச்சுன்னு சொன்னாலும் வின் நம்பர் இருக்கா கேளுங்க. இல்லை வெஹிக்கிள் அலோகேஷன் ஆனால் இப்போ எங்கே இருக்குது, டிரான்சிட்டில் இருக்கா, என்ன ஸ்டேட்டஸ்ன்னு கேளுங்க. அப்போ பண்ணாலும் டவுன் பேமெண்ட்டை பண்ணுங்கள். நம்ம கஸ்டமரே என்ன பண்ணுறாங்கன்னா வெஹிக்கிள் அலாட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க,
ஐயோ நான் வந்து என் டவுன் பேமெண்ட் ரெடி பண்ணல, பரவாயில்ல அந்த லோன் அமௌண்ட் ரிலீஸ் பண்ணுங்கன்னு 10 லட்ச ரூபா வண்டி 7 லட்ச ரூபா லோன் அமௌண்ட் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் வண்டியே வரமாட்டுது. இல்லைங்க நான் இன்னும் 3 லட்சம் ஹோல்டு வச்சிருக்கேன், நீங்கள் லோனை ரிலீஸ் பண்ணிட்டீங்க, வராத வட்டி இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்காங்க உட்காந்து. ஸோ இதெல்லாம் அவங்க வந்து மந்த் எண்டில் அவங்களுக்கு இருக்க மேனேஜ்மெண்ட் ப்ரெஷரில் பண்ணுறது வந்து அவங்களோட வழக்கம்னு சொல்லலாம். பட் அதில் போய் நம்ம மாட்ட வேணாம். ஏன்னா அதில் எப்படிலாம் ப்ராப்ளம் வருதுன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேரியண்ட் ஒருத்தர் புக் பண்ணியிருந்தாரு, அது ஒரு ஸ்பெஷல் எடிஷன் வச்சுக்கோங்களேன், அதுதான் வேணும்னு புக் பண்ணியிருக்காரு. அவங்க வந்து லோன் அமௌண்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இல்லைங்க உங்களுக்கு எப்படியா சீக்கிரம் எடுத்துறேன்னு சொல்லி டவுன் பேமெண்ட்டையும் வாங்கிட்டாங்க. ரெண்டையும் பண்ணதுக்கப்புறம் அந்த வேரியண்ட்டை மேனுஃபேக்சரர்ஸ் திரும்பி பார்த்தா ஸ்டாப் பண்ணிட்டான், வரவே இல்லை. இவங்க உட்காந்து ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டீலரும் சொல்கிறாங்க இல்லைங்க அது வரலன்னு. உடனே அந்த மாதிரி ஒரு கேஸ் நம்மள்ட்ட என்கொயரி வந்து நம்மளும் அப்புறம் விசாரிச்சு செக் பண்ணப்போ தான் தெரியுது ஆமாம் முன்னாடியே ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு. அது வரைக்கும் இவர் என்ன வந்துச்சா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க இல்லைங்க இது வராதுன்னு. ஆனால் இதை கேட்காம பரவாயில்ல நான் வெயிட் பண்ணுறேன்னு இவருக்கு வந்து 6 மாதம் இஎம்ஐ கட்டிட்டு இருக்காது வராத வண்டிக்கு. அந்த வண்டி ப்ரொடக்ஷனே நிப்பாட்டி 3-4 மாதம் ஆகுது அந்த பர்டிகுலர் வேரியண்ட், அதாவது அந்த ஸ்பெஷல் எடிஷன்ஸ்லாம் விட்டுறாங்கல்ல அதில். ஸோ இந்த மாதிரி கேஸும் நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம் சார் பல தடவை, ஃபஸ்ட்டு புக் பண்ணுங்கள், அலோகேட் ஆனதுக்கப்புறம் டவுன் பேமெண்ட்டை பண்ணுங்கள். வண்டி உங்களோட யார்டுக்கு ரீச் ஆகிடுச்சு இல்லை ஷோரூமுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் லோன் அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடியே பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் வித்தவுட் வின் நம்பர் பண்ணவே பண்ணாங்க. அதாவது இந்த ப்ராக்டிஸுங்கிறது நம்மள்டேருந்து வந்தால் தான் அங்கேயும் மாறும். கரெக்ட். அடுத்தது ப்ரோ இந்த லோனில் நடக்கிற ஸ்கேம். ஓகே, அதுவும் பர்டிகுலராக ஒரு சில பிராண்ட்ஸில் வந்து இந்த விஷயங்கள் திரும்ப நடக்குது. ஒரு கேஸ் இல்லை 2 கேஸ் இல்லை, நிறைய கேசஸ் வந்து நமக்கு இது ரிலேட்டடாக வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சமீபத்தில் இப்போ பார்த்தோன்னா சென்னையில் ஒரு டொயோட்டா டீலர்ட்டே நடந்திருக்கு. ஒரு ரெப்யூட்டடான கம்பெனி. ஆனால் அந்த டீலர்ஸ் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். அது வந்து கஸ்டமர்கிட்டேருந்து புக் பண்ணப்போ டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் இப்போ கம்மியாக போகுது அப்படின்னு சொல்லி அவர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. அது ஒரு மந்த் எண்டு. என்ன பண்ணுறாங்க, கஸ்டமர் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னென்னு பார்க்கலாங்கிறதுக்காக கொடுத்துருக்காரு, எலிஜிபிலிட்டி செக் பண்ணுறதுக்காகவும். அப்போது வந்து இவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் சொல்லியிருக்காங்க, ஒரு அதிகமாக இருக்குது, முடிஞ்சால் நானே ஃபுல் கேஷில் நான் போகிறேன், அதாவது ஃபுல் பேமெண்ட் அவுட் ரேட்டில் போகிறேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இவங்க வந்து சரின்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் மந்த் ரெண்டுனால டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு வாங்கினா அவர்கிட்ட கேட்காமையே கிட்டத்தட்ட 22 லட்சம் ரூபாய் ரிலீஸ் பண்ணி டீலர் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுச்சு. இது வந்து நடக்கிறது ஒரு மந்த் எண்டு. அடுத்த மந்த் எண்டு தான் அவர் வண்டி எடுக்கிறாரு, வண்டியே வருது. ஸோ அப்போ வந்து அவர் பார்க்குறப்போ நடுவில் அவர் என்ன பண்ணிருக்காரு, வண்டி அலோகேட் ஆயிடுச்சுன்னு சொன்னப்போ இவர் 22 லட்சம் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த பக்கம் ஒரு 22 லட்சம் வாங்கியிருக்காங்க, இவர்கிட்ட ஒரு 22 லட்சம் வாங்கிருக்காங்க. அதாவது 30 லட்ச ரூபா இனோவா கிறிஸ்டாக்கு 52 லட்சம் ரூபா அந்த டீலர் வந்து வாங்கியிருக்காங்க. இதை வந்து டீலர் கஸ்டமர் டெலிவரி எடுக்கிற அன்னை வரைக்கும் சொல்லவே இல்லை. ஸோ அவருக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த சேல்ஸ் பர்சனோ இல்லை அந்த ஃபினான்ஸ் பேக்கெண்டில் இருக்கிறவங்களே வந்து அவங்களோட நம்பரை போட்டு லோனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கஸ்டமர் நம்பரை வந்து பேங்க் சைடில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இவருக்கு வந்து இஎம்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, வண்டியை டெலிவரி எடுக்கல. டெலிவரிக்கு முதல் நாள் தான் ஒரு இஎம்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அப்போ தான் பார்த்து கேட்டப்போ இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிருக்கேன், நீங்கள் வாங்க டெலிவரிக்குன்னு சொல்லிட்டு டெலிவரிலாம் எடுத்துகிட்டு சரி ஏதோ இருக்காது போல், ஏதோ தப்பாக வந்துடுச்சு அப்படின்னு நினச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு திரும்ப காலில் பண்ணி அப்புறம் அப்ரோச் பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க ஆமாம் இந்த மாதிரி உங்கள்கிட்ட லோன் அமௌண்ட் எடுத்துருவோம். அப்போ இவர் வந்து யாரை கேட்டு நீங்கள் லோன் எடுத்தீங்க, எப்படி இதை பண்ணீங்கன்னு பார்க்குறப்போ நான் கொடுத்த டாக்குமெண்ட் வச்சு இவங்களே தட்டி விட்டு அந்த பக்கத்துலேருந்து இருக்கிற காசையும் வாங்கிட்டாங்க. இப்போ இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா லீகலாக கேஸ் போட்டு டீலர் மேலேயும் பேங்க் மேனேஜர் மேலேயும் கேஸ் போட்டு இப்போ லீகலாக அது மூவ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அந்த லோன் அமௌண்ட் அவங்க ரிவர்ஸ் பண்ணிட்டு தான் நியூஸ் இருக்குது. ஆனால் அவரோட என்ன சொல்கிறது, இப்போ சிபில் ஸ்கோர் அடி வாங்கும், அந்த எதுக்காக இந்த பேமெண்ட் பண்ணாங்கன்னு தெரில. அது மாதிரி பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் அவருடைய டாக்குமெண்ட் வந்து ஹைபாத்திகேஷன் வந்துருச்சு. இப்படி நிறைய இந்த மாதிரி ஸ்கேம் நடக்குது. இன்னொரு நெக்ஸ்ட் டீலர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவர் கேட்ட டென்யூரும் இல்லை, அவர் கேட்ட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இல்லை. என்ன பண்ணிட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகமாக பண்ணிருக்காங்க, டென்யூரும் அதிகமாக பண்ணியிருக்காங்க, லோன் அமௌண்ட்டே அதிகமாக கேட்டால் அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்றது, இல்லை இது இந்த இப்படி பண்ணால் தான் என்னால் இந்த ஆஃபர் கொடுக்க முடியும் அப்படின்னு சில நெக்ஸ்ட்ரா டீலர்ஸ்லேயே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கேசஸ் வந்து இந்த லோன் ஸ்கேம்னே சொல்லலாம், இதில் நிறைய நடக்குது. ஓகே, ஸோ இப்போ அடுத்தது இன்சூரன்ஸில் ஒரு சில விஷயங்கள் தப்பான விஷயங்கள் வந்து நடக்குதுங்கிறத நான் சமீபத்தில் நம்ம கேசஸ்லேயே நம்ம பார்த்தோம். ஸோ அப்படி என்னென்ன அவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும்? அதுதான் சார். இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு டீலர்கிட்ட ஒரு டீலர் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இன்சூரன்ஸில் வந்து இவ்வளோ ஆஃபர்னு சொல்கிறாங்க. நம்ம பல தடவை சொல்லிருக்கோம் ஆஃபர்னால் அது என்னன்றதை பார்க்கணும் அப்படின்னு. கஸ்டமர் என்ன பண்ணிருக்காரு, இல்லை நான் வேறு டீலர்கிட்ட கேட்டேன், வெஹிக்கிள் ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் ஏன் பண்ண மாட்டீங்கன்னப்போ சரி நாங்கள் பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு அகைன் அவர் இன்வாய்ஸ் பார்க்குறப்ப தான் தெரியுது அவங்க வெஹிக்கிளில் பண்ணவே இல்லை, இன்சூரன்ஸில் பண்ணி விட்டாங்க. வழக்கமாக அவங்க சொல்கிற மாதிரி இன்சூரன்ஸில் பண்ண. அப்புறம் வந்து இந்த இடம்லாம் எந்த இல்லை சார் உங்களுக்கு நாங்கள் தானே லிங்க் அனுப்பணும், நீங்கள் தானே ஓகே சொன்னீங்க, அது கரெக்டு. நான் அவர் வந்து அந்த ஆட் ஆன் நாலேஜ் அவருக்கு இல்லை. ஸோ அதனால் அவர் அதாவது கொஞ்சம் ஆட் ஆன்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ஆஃபர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. வெறும் காம்ப்ரிஹென்சிவ், அதாவது வெறும் வெஹிக்கிள் ஓன் டேமேஜ் ப்ளஸ் 3 இயர்ஸ் தேர்ட் பார்ட்டியை போட்டு
லோனுக்கு ஸோ இது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கிற விஷயம். அதனால நீங்க உங்களுக்கு பெனிஃபிட்ஸ்னு பண்ணி கொடுக்குறாங்கன்னா அந்த இன்சூரன்ஸ்ல பண்ணாங்களா அப்படிங்கிறத செக் அதை பண்ணிக்கோங்க. கேட்கவே மாட்டாங்க மக்கள். அப்படி பண்ணாங்கன்னா என்னென்ன மாடியூல்ஸ் இருக்குங்கிறத பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஒரு தடவை ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேரிசன் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம இப்போ நம்ம பையிங் சவுண்ட் நம்ம கஸ்டமர்ஸ் சப்ஸ்கிரைபர் வரவங்கள்ட்ட நம்ம சொல்கிறோம் ஆஃபர்னு என்ன கேட்டால் அது வந்து 12.10 14.5 அப்படின்வாங்க. எவ்வளோ ஆன்ரோடு எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கிறத 60,000 கொடுத்தாங்க 50 அந்த இதை சொல்லவும் மாட்டாங்க. அவங்களுக்கும் அதோட பிரேக்கப்பே தெரிய மாட்டேது. அதான் சொல்கிறோம் திரும்ப கொஞ்சம். அப்போ ஆஃபர்னா ஸ்பிளிட் அப் கேளுங்க. எதில் எவ்வளோ கம்மி பண்ணியிருக்காங்க, ஆன்ரோடில் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, ஐ மீன் எக்ஸ்ஷோரூமில் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, இன்சூரன்ஸில் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, வேறு ஏதாவது கார்ப்பரேட் போனஸ் கொடுத்தாங்கன்னா அது எவ்வளோ, இந்த மாதிரி ஒரு ஸ்பிளிட் அப் வாங்கி அந்த போனஸ்க்குரிய விஷயத்தை நீங்கள் கரெக்டாக வந்து ரிவ்யூ பண்ணிக்கணும். ரைட். நெக்ஸ்ட் வந்து டெலிவரி எப்போ. ஸோ டெலிவரி அப்போ நிறைய குளறுபடிகள் நடக்குது. என்னதான் பிடிஐ பண்ணி எல்லா ஃபினான்ஸ்லாம் கரெக்டாக பண்ணி டெலிவரி வாங்குற அன்னைக்கு நிறைய குளறுபடிகள். அப்படி என்னென்ன விஷயங்கள் அது வந்து நிறைய இன்வாய்ஸ் நடக்குது. அப்போ நம்ம சொல்றோம் டெலிவரி அப்போ நம்ம ஒரு செக்லிஸ்ட் அனுப்புறோம். அதுல வந்து இந்த இன்வாய்ஸ் இன்சூரன்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் இந்த வின் நம்பர்லாம் பார்க்க சொல்றோம். அப்படி பார்க்கறப்ப தான் தெரியுது நம்ம பிடிஐ பண்ண டாக்குமெண்ட்ல இருக்கிற சேசஸ் நம்பரும் ஒரு கஸ்டமருக்கு ஆர்சி ஃபார்ம் 20 இன்சூரன்ஸ்ல இருக்க வின் நம்பரே வேற இருக்கு. ஏன்னா இவங்க ஃபார்ம் 20ல ஆர்சியில் என்ன போடுறாங்களோ அதை தான் வந்து இன்சூரன்ஸ்ல போடுவாங்க. அப்படி போடுறப்ப அதை மாத்தியே போட்டு வச்சிருக்காங்க. அவர் போய் கேட்டதுக்கப்புறம் பாவம் அதுக்கப்புறம் ஒரு அப்ரோச் பண்ணி இப்போ ஆர்சியில் எப்படி அதை சேஞ்ச் பண்றது அப்படின்னு அது வந்து ஒரு மிஸ்டேக்காக நடந்துருக்கு. அது இல்லாமல் இன்வாய்ஸில் சில பேர் பார்க்குறப்ப தான் தெரியுது அவங்கள்ட்ட 20,000 ரூபாய் ஆஃபர்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ எக்ஸ்ஷோரூமில் 20,000 கம்மி பண்ணுவாங்க. ஆனால் எக்ஸ்ஷோரூமில் என்ன பண்ணிருக்காங்க 40,000 கம்மி பண்ணியிருக்காங்க. இன்சூரன்ஸ்ல வேற பிரீமியம் ஏத்தி நடக்குது. அதாவது 36,000 கொடுக்க வேண்டிய இடத்துல பிரீமியம் வந்து 56,000 கொடுத்துருக்காங்க. என்னங்க இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அப்புறம் தான் தெரியுது வெஹிக்கிள்ல பிராண்ட்ல அந்த மாசம் இருந்த ஸ்கீமை அங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வேணும்னே உங்களுக்கு இன்சூரன்ஸ்ல பிரீமியம் ஏத்தி போட்டாங்க. ஏன்னா ஃபண்ட்ஸை வாங்கிட்டோங்கிறதுக்காக. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கிராஸ் செக் பண்ணணும்னு சொல்கிறோம். மெயினாக டெலிவரி அப்போ அப்புறம் இந்த யூஸ்வலாக டயரோட வாரண்டியோ பேட்டரி வாரண்டி இதெல்லாம் இருக்கா, ரிஜிஸ்டர் ஆகிடுச்சா, ஸோ அந்த நம்ம டெலிவரிக்கு ஒரு செக்லிஸ்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணணும். ரீசெண்டாக நம்ம ஒரு கஸ்டமர் அதே மாதிரி வந்து வெஹிக்கிள் இந்த டெலிவரி எடுக்கிறப்போ ஒரு ஐஸ் இன்ஜின் ஆகட்டும் இல்லை இவி ஆகட்டும் மினிமலான அந்த ஃபியூலோ இல்லை சார்ஜ் பர்சன்டேஜ் இருக்காங்கிறத பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு இப்போ ரீசனாக ஒரு கஸ்டமருக்கு என்ன ஆச்சுன்னா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃபியூயல். அவங்க பாவம் எடுத்துகிட்டு போய் ஒரு 1 கிலோமீட்டர் கூட இல்லையா அப்பராப்ரேட்டாக வண்டி நின்று போச்சு ரோட்டில். அவங்க ரொம்ப அது ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஸோ அதையுமே நம்ம செக்லிஸ்ட் ஆட் பண்ண சொன்னாங்க. நம்மளுமே அதை ஆட் பண்ணியிருக்கோம். 1க்கு 2 தடவை கேளுங்க. இல்லைனா கையில் ஒரு 200 ரூபாய் எடுத்துங்க. நீங்கள் யாரையும் நம்ப வேண்டாம். நீங்கள் நேரம் வண்டி எடுக்கிறீங்களா கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பெட்ரோல் பங்க் போயிருக்கீங்க. இல்லை சார் அதுக்கே கூட போலையே, இது 1 கிலோமீட்டர்லேயே நின்றுச்சு. அதனால் நீங்கள் 1க்கு 2 தடவை கேளுங்க. இல்லைனா நம்மளே கையில் ஒரு 2 லிட்டரை வாங்கிட்டு தான் போனோம் போல எடுத்து. ஸோ இதெல்லாம் பண்ணணும். இந்த அளவுக்கு ரொம்ப எப்போ நடக்கும் ஏன்னா நிறைய கார்ஸ் டெலிவரி ஆகுது பார்த்தீங்களா. ஏன்னா அவங்களோட பேண்ட்வித் ஷோரூமில் இருக்கிறது கம்மி. அப்போ இவ்வளோ கார்ஸ் டெலிவரியை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அங்கே வந்து யூஷுவல் சேல்ஸ் மாதிரி இல்லை. லாஸ்ட் 2-3 மந்த்ஸாக வந்து அந்த ஜிஎஸ்டி ரிவைஸ் ஆனதுலேயே பயங்கர சேல்ஸ். ஆக்சுவலாக நீங்கள் சேல்ஸ் நம்பர்ஸை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அப்போது அந்த மாதிரி நிறைய குளறுபடிகள் நடக்குது. அதில் போய் நம்ம மாட்டிடக்கூடாது. இதில் இன்டென்ஷனான விஷயங்களும் நடக்குது, தெரியாமல் நடக்க தவறுகளும் நடக்குது. அதில் பாதிக்கப்பட போகிறது என்னவோ கார் வாங்குற நீங்கள் தான். அதனால் ரொம்ப தெளிவாக வந்து இதை ரிவ்யூ பண்ணி தான் நீங்கள் பண்ணணும். ரைட். இப்போ வந்து ஒரு டெலிவரி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பையர் என்னென்ன விஷயங்கள்லாம் மினிமம் செக் பண்ணிக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயம்? டெலிவரி எப்போ நம்ம செக்லிஸ்ட் கொடுக்குறோம் அது என்னங்கிற பாயிண்ட் சொல்கிறேன். எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. பையிங் சப்போர்ட் இல்லாதவங்க வெளியூரில் இருக்கவங்களும் கூட மெயினாக ஃபஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது டாக்குமெண்டேஷன் தான். டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறது இன்வாய்ஸு. அதில் நம்ம பே பண்ண ப்ரைஸுக்கான மொத்த ரெசிப்ட் இருக்கா. இதில் சில பேர் கேட்குறாங்க இந்த டிசிஎஸ் இது கொடுக்கலையா. ஆக்சுவலாக டிசிஎஸ் வந்து வராதுங்க. அதுக்கு தனியாக ரெசிப்ட்லாம் கிடையாது, அது வராது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ரோட் டேக்ஸ் கட்டுறோம்ல அதுக்குமே வராது. அது நிறைய இப்போ டிஜிட்டல் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அதுவுமே வராது ஃபிசிக்கலாக. ஆனால் சாஃப்ட் காப்பியாக வரும். அதாவது அவங்க வச்சிருக்க செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸில் இருக்காது. மெயினாக அந்த இன்வாய்ஸ் ஆகட்டும் இல்லை ஃபார்ம் 20 ஆகட்டும் இந்த வின் நம்பர் மேட்ச் ஆகுதா, இன்சூரன்ஸ்லையும் மேட்ச் ஆகுதா, ஃபார்ம் 20 மேட்ச் ஆகுதா, இன்வாய்ஸில் இது 3 மேட்ச் ஆகுதான்றதை பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன நீங்களே வந்து வாக் அரவுண்ட் பண்ணி ஏதாவது டென்ட்டு ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி இருக்கா பார்க்கணும். அப்புறம் மெயினாக நீங்கள் பே பண்ணதுக்கான அந்த ஆக்சரிஸ் எல்லாம் இன்ஸ்டால் ஆகிருக்கா, அந்த பில்லை வாங்க அதில் போட்டிருக்க பேர் அந்த பொருள் அங்கே இருக்கா பாருங்கள். இல்லைனா அது அவங்கள்ட்ட சொல்லிட்டு போங்க, இல்லைனாலும் போட்டு தருவாங்க. ஏன்னா இதில் கூட சில இடத்துல வந்து அடிஷ்னலாக பண்ணிவிட்டு அப்புறம் விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மெயினாக இப்போ நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துருச்சு. ஆனால் நமக்கு என்ன ஃபீச்சர் எங்கே இருக்குன்னே தெரியாமல் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி அவசரமாக இல்லாமல் அந்த ஃபீச்சர்ஸை கேட்டுட்டு
அதை எப்படி பண்ணுறது அந்த அப்டேட் எல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா நிறையா பேர் இப்போ டெலிவரி எடுத்துகிட்டு நமக்கு முதல்ல கால் பண்ணி அந்த ஆடாஸ் எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. வீடியோ காலில் போனாலும் சில காரில் அது புரியல, அது உள்ளே போய் டெமோ கரெக்டாக வாங்கிக்கணும். அதுவும் மாருதியிலாம் இப்போ ரீசெண்டாக அந்த விக்டர்ஸ் வந்துன்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. அதாவது மெயினாக நம்ம எமர்ஜென்சி பிரேக்கிங் ஆஃப் பண்ணாலும் சில அசிஸ்டன்ஸ் ஆஃப் பண்ணுறது ரொம்ப டஃப்பாகவே அவங்க ஒழிச்சு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து மெயினாக அந்த டூல் கிட் ஆகட்டும், மேனுவல் புக் ஆகட்டும், ஸ்பேர் வீல் இதெல்லாம் வந்து இருக்கா இல்லையா? ஏன்னா இப்போ நிறைய இடத்துல அதுவுமே இருக்க மாட்டேது. மாருதிலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக மற்றதெல்லாம் வெஹிக்கிளோடய வரும், மாருதியில் வந்து வெஹிக்கிளோட வராது, தனியாக ஒரு பேக்கில் வந்து அவங்க லாஜிஸ்டிக்ஸில் வந்து வந்துடும். இவங்க தான் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அதில் நிறைய மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுமாதிரி பேர் ஆஃப் 2 கீ கொடுக்குறாங்கன்னா சில இடத்துல ஒரு கீயே இல்லாமலாம் இருந்திருக்கு, சில கீ இன்னொரு கீ ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கு. ஸோ கீஸ் அது ரிமோட் கீயாக இருந்தாலும் இல்லை ஃபிசிக்கல் கீயாக இருந்தாலும் அதுவுமே நீங்கள் ஒருத்தர் நல்லா செக் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து நம்பர் பிளேட்டில் இந்த ஃப்ரேம்ஸ்லாம் கட்டப்பட்டிருக்கா, நம்பர் பிளேட் இருக்கா, அதில் நம்பரு, அதில் ஒரு பார்கோடு வரும், அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். அப்புறம் மெயினாக டயரு, பேட்ரி இதனோட வாரண்டிஸ்லாம் அவங்க சைடில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்களான்னு கேட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா கூட நீங்கள் ஒரு 1 வீக் ஃபாலோ அப் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி ஆர்சி புக்குங்கிறது மினிமம் 7 to 10 days ஆகும் உங்கள் கையில் வர்றதுக்கு. ஸோ அது வரைக்கும் இந்த இன்வாய்ஸ் காப்பி தான் உங்களுக்கு வண்டியோட நம்ம வாங்கியிருக்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப்ன்ற மாதிரி. ஸோ அதை வந்து நீங்கள் எங்கே போனாலும் கையில் வச்சுக்கணும்னு சொல்லலாம். மெயினாக அப்புறம் தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளில போகிறப்போ ஃபியூயல் மினிமம் ஒரு 5 லிட்டர் ஒரு ஐஸ் இன்ஜினுக்கும், இல்லை ஒரு ஈவி வாங்கினா மினிமம் ஒரு 50% சார்ஜிங் கூட வெளில கிளம்புங்க. அதுதான் இது நல்ல ப்ராக்டிஸாக டெலிவரி. கரெக்ட். அப்போது நம்ம புது கார் தானே வாங்குகிறோம், நம்மளை யார் ஏமாற்ற போகிறா அப்படின்னு ரொம்ப சோம்பேறித்தனமாக இல்லாமல் கொஞ்சம் உஷாராக நீங்கள் கார் வாங்கும்போது நிறையா விஷயங்களை வந்து நீங்கள் செக் பண்ணி தான் எடுக்கணும். ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா புக் பண்ணிவிட்டு ஒரு கலர் வந்து செலக்ட் பண்ணுறாங்க, அந்த கலர் எப்படி இருக்குங்கிறது போய் லைவாக கூட பார்க்காம நெட்டில் பார்த்துட்டு ஓகே அப்படி சொல்லிட்டு திடீர்னு நேரில் பார்க்கும்போது ஐயோ எனக்கு இந்த கலர் பிடிக்கல, ஒரு 20 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா கார் வாங்குகிறோம், நேரில் போய் அதை ஒரு தடவை நம்ம பார்த்துட்டு முடிவெடுக்கணும். அப்படிங்கிறது கொஞ்சம் நம்மளும் கிரவுண்ட் ஒர்க் வந்து பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக பார்த்து ஒரு கார் வந்து ரீசெண்டாக நம்மள்ட்ட ஒரு கஸ்டமர் வந்தார்ல, அவர் இந்த டாடா நெக்ஸானில் டிசிஏ வாங்கிட்டு வாங்கினதுக்கப்புறம் பெரிய கதை, அது ஹீட்டாக இருக்குது, அது பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா ஒரு ஃபிசிக்கலாக வண்டி ஒரு தடவை கூட பார்க்கல, அதில் டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிளும் கிடையாது, பட் அட்லீஸ்ட் போய் பார்த்துருக்கலாம். கரெக்ட், ட்ரைவ் பண்ணி. ஸோ இதில் நம்ம எந்த பிராண்டையும் டார்கெட் பண்ணி பண்ணதுக்காக இந்த வீடியோ கிடையாது. நம்ம பண்ணதில் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் அன்ஃபார்ச்சுனேட்டாக நிறையா இந்தியன் பிராண்ட்ஸில் தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வருது. அதனால அவங்க ப்ராடக்ட்ஸ் வந்து என்ன தான் நல்லா இருந்தாலும் பட் நிறையா இந்த மாதிரியான விஷயங்கள் தப்புகள் நடக்கும்போது நம்ம அதில் போய் விழுந்துடக்கூடாது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணி உங்களோட காரை வந்து நீங்கள் எடுங்க. ஹோப் இந்த வீடியோ ஒரு அவேர்னஸாக உங்களுக்கு இருந்திருக்கும். புதுசாக நீங்கள் ஒரு புது கார் வாங்க போகிறீங்க, அதுவும் ஃபஸ்ட் டைமாக இருக்கலாம் இல்லை அப்கிரேடட் காராக இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செக் பண்ணி ஸ்கேமில் போய் விழுந்துடாமல் டெலிவரி எடுங்க. மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா விஜய். பாய்.